10 வருஷத்துக்கு முன்னாடி அதிசயமா எங்க அப்பா 1000 ரூபா தந்தாரு. பத்திரமா வச்சுக்கப்பா. நான் அதை பத்திரமா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு அந்த டப்பாவை திறந்து பார்த்தா 400 ரூபா தான் இருக்கு. 600 ரூபா எப்படி குறையுது? புரியல தானே? 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ தக்காளி விலை 5 ரூபா. இந்த 1000 ரூபா வச்சுக்கிட்டு என்னால அன்னைக்கு 200 கிலோ தக்காளி வாங்கியிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு 1 கிலோ தக்காளி விலை 30 ரூபா. இந்த 1000 ரூபா வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னால 33 கிலோ தக்காளி தான் வாங்கியிருக்க முடியும். தக்காளி ஒண்ணுதான், அதோடைய விலை மட்டும் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு 200 கிலோ தக்காளி வாங்கணும்னா அதுக்கு 6000 ரூபா தேவைப்படுது. தக்காளி விலையை ஏறக்குள்ள மற்ற பொருட்களுடைய விலை மட்டும் ஏறாமையா இருக்கும். மற்ற பொருளுடைய விலை ஏறக்குள்ள இந்த 1000 ரூபாயோட ஆக்சுவல் விலையை குறையுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 1000 ரூபா வச்சுட்டு அப்ப என்னென்ன பொருள்லாம் வாங்க முடிஞ்சதோ இப்ப அதே பொருளை அதே விலைக்கு வாங்க முடியாது. 10 வருஷம் இன்ஃப்ளேஷன் கணக்கு பண்ணி பார்த்தா இப்போ அதோடைய வேல்யூ அரௌண்ட் 400 ரூபா. இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இது எல்லாமே ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப் கீழே இருக்க வீடியோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.